பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாள் பொழுதிலே உங்கள் அனைவரும் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாளுக்குரிய வேத வாக்கியம் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1 முதல் அந்த அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவருடைய அழைப்பு. யாருக்குன்னு சொன்னால் ஒரு சிறு பிள்ளையாண்டனுக்கு ஆண்டவருடைய அழைப்பு வருகிறது. முதலாவது ஆண்டவர் யாரை அழைக்கிறாரோ அவர்கள் வந்து அந்த அந்த அவருடைய அழைப்புக்கு நாம் செவி சாய்த்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை அவருடைய சித்தத்துக்கு ஏற்றாற்போல் நம்மை ஆசீர்வதித்து கொண்டு சென்று கொண்டே இருப்பார் இல்லையா? முதலாவது அவருடைய அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கணும். இங்கே கூப்பிட்றாரு சிறு பிள்ளையாண்டன். வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது சாமுவேல் என்ற பிள்ளையாண்டான். அவர் வந்து ஆலயத்தில் பணிவிடைகள் செய்து ஆலயத்தில் ஒருங்குறாரு. அப்போ கர்த்தர் அவரை நோக்கி கூப்பிட்றாரு, சாமுவேலே சாமுவேலன். ஆனால் சாமுவேல் சின்ன பிள்ளையாண்டான் இல்லையா? நேராக ஏலி தாத்தா கிட்ட ஓடுறான், எளிய தாத்தா கிட்ட ஓடுறான் இல்லையா? நேராக எளிய தாத்தா கிட்ட போயிட்டு சாமுவேல் கேட்குறான், நீங்கள் என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை, நான் கூப்பிடல, நீ போய் படுத்துக்கோன்னு சொல்கிறார். திரும்ப அவன் போய் படுத்துக்கிறப்ப திரும்ப 2வது முறை ஆண்டவருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகிறது. திரும்ப ஏலி தாத்தா கிட்ட போய் கேட்குறான். அப்போ ஏலி தாத்தா என்ன சொல்கிறாரு, பிள்ளையாண்டன் வந்து கர்த்தர் கூப்பிட்றாரு அப்படின்றத அவர் புரிஞ்சுட்டு அவர் வந்து பிள்ளையாண்டனுக்கு சொல்கிறாரு, நீ இன்னொரு முறை அந்த உன்னை கூப்பிட்டது போல் தோணுச்சு, இல்லை கூப்பிட்டாங்கன்ற அந்த சத்தம் கேட்டுச்சுன்னா ஆண்டவரே சொல்லும் அடியேன்னு கேட்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி. அப்போ 3வது முறை ஆண்டவர் வந்து சாமுவேலை கூப்பிட்றாரு. அப்போ அந்த வார்த்தைகளை சொல்லி சாமுவேல் தன்னை அர்ப்பணிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய அழைப்பு நமக்கு வந்து கொண்டே இருக்கும். அதை சரியாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரியான முறையில் நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை கூட நாம் வழி நடத்தணும். யாரும் கூட்ட மாட்டாங்க, போய் படுற எதை கனவு கண்டு அப்படி பேசக்கூடாது. ஒருவேளை ஆண்டவருடைய அழைப்பாக இருக்கலாம். அப்போ நீ என்ன பண்ணணும், உனக்கு அது மாதிரி தோணுச்சா முழங்கால் படிட்டு ஆண்டவரே இதை நான் இருக்கிறாப்பா, நீங்கள் என் கூட பேசுகிற மாதிரி இருந்தால் பேசுங்கன்னு சொல்லி ஒரு 2 நிமிஷம் நீ ஜெபம் பண்ணிட்டு படுறா அப்படின்ற அந்த பழக்கத்தை நாம் வளர்த்து விடணும். நாமும் அதுக்கு அர்ப்பணிக்கணும். அந்த ஆண்டவருடைய சித்தத்துக்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் அர்ப்பணிக்கும் போது நாம் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவர்களாக, ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவரை நாம் பிரதிபலிக்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் காணப்படுவோம். அது பெரிய ஒரு வாழ்க்கை. அப்பேற்பட்ட வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காக்க கடவுள். ஆமென்.